உச்சநீதிமன்றத்துல நேத்து திமுக அரசிடம் நீதிபதிகள் சில கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்களா அப்படின்னு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அரசியல் புரிதல் தான் சுத்தமா கிடையாது அப்படின்னு பார்த்தா சட்ட புரிதல்ங்கிறது துளியும் கிடையாது அப்படிங்கறதுதான் அதுல தெரியுது. வழக்கு விசாரிக்கும் போது ரெண்டு தரப்பையும் கேட்பாங்க, நீதி முழுமையா வழங்கணுன்றதுக்காக அதை அந்த மாதிரி தான் கையாளுவாங்க. இனி அடுத்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது விஜய்கிட்ட கேட்பாங்க, காலையில 9 மணிக்கு நாமக்கலுக்கு வர்றேன், மதியம் 12 மணிக்கு கரூருக்கு வர்றேன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு நீங்க ஏன் சார் சென்னையில கிளம்புனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. உங்களுடைய சேஃப்டிய கருத்துல கொண்டு ஸ்பெஷல் சார்ட்டர்டு பிளைட் பிடிக்கிறீங்க, கேரவான்ல போறீங்களே, அந்த ரசிகர்களோட சேஃப்டிய பத்தி கவனத்துல எடுத்துக்கிட்டீங்களா? இதெல்லாத்தையும் தாண்டி 41 பேர் இறந்து போயிட்டாங்களே, பெண்கள் குழந்தைகளுமா, அந்த இடத்த விட்டு ஏன் ஓடுனீங்க என்ற கேள்வி விஜய்கிட்ட கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாரு? இல்ல போலீஸ் தான் எங்களை போக சொல்லிட்டாங்கன்னு ஒரு பொய்ய சொல்லுவாரா? அப்படி சொன்னா அடுத்து நீதிபதி கேட்பாரு, அப்ப நாளைக்கு போலீஸ் உங்க கட்சியை கலைக்க சொல்லிட்டா கட்சியை கலைச்சிருவீங்களா விஜய் அப்படின்னு கேட்பாங்க. அதனால விஜய் ரசிகர்களே, இங்க 41 உயிர் போயிருக்கு, பெண்கள் குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அத பார்க்கணும். ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் படி என்ன நடக்குது அப்படிங்கறதான் பார்க்கணுமே தவிர ரொம்ப சீப்பா விஜய்க்கு ஆதரவுன்ற பேர்ல உங்களுடைய அறியாமையெல்லாம் வெளிப்படுத்தாதீங்க. வழக்கு அடுத்தடுத்து வரும் தம்பி, அந்த விசாரணைகள் எல்லாம் தொடர்ந்து கவனிங்க. சட்டம் தான் நிச்சயம் வெல்லும்.